திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமான் சிவபெருமான் குத்தப் பெருமான் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று 4ஆம் திருமுறையிலே திருப்பெருவேளூர் என்னும் திருத்தலத்தினை சிந்திக்க இருக்கின்றோம். 4ஆம் திருமுறை பதிகம் 60. அது 60வது பதிகம். திருத்தலம் திருப்பெருவேளூர். நேற்று திருப்பெருவேளூரில் பற்றி சிந்தித்தோம். ஞானசம்பந்த பெருமான் பாடிய பாடலை நாம் சிந்தித்து மகிழ்ந்தோம். இன்று அப்பர் பெருமான் 4ஆம் திருமுறையிலே அப்பர் பெருமான் பாடுவதை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். பாடலை நாம் முதலில் காண்போம். குரவி தோள் மணந்த செல்வக்குமரவேள் தாதை என்றும் நரவிள நறுமென் கூந்தல் அங்கையோர் பாகத்தானை பிறவியை மாற்றுவானை பெருவேளூர் பேணினானை உறவினால் வல்லவனாய் உணருமாறு உணர்த்துவேன் என்று பாடுகிறார். குரவி தோள் மணந்த செல்வக்குமரவேள். குரவி என்றால் இங்கே குரத்தி வள்ளியை மணந்த செல்வக்குமரவேள். செல்வமுத்து குமரசாமி சொல்கிறோம் இல்லையா வைத்தீஸ்வரன் கோயிலில். அப்படிப்பட்ட குமரனுடைய தாதை, குமரவேளுடைய தாதை யாரு? நம்பெருமான் சிவபெருமான். இது நம்கடம்பனை பெற்றவள் பங்கினன் என்று சொன்ன. அந்த இடத்துல அப்பர் சுவாமிகள் சொல்வார், நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன், பெற்றவளை பாகமாக உடையவன். அடுத்த வரியில் பாருங்க, நறுமென் கூந்தல் அங்கையோர் பாகத்தானை. முதல்ல பிள்ளையை சொன்னாங்க, அடுத்து இந்த அம்மா சொல்றாங்க பாருங்க, அங்கையோர் பாகத்தானை பிறவியை மாற்றுவானை. நமக்கு இருக்கிற நோய் என்ன நோய்? பிறவி நோய். அந்த பிறவி நோயை மாற்றக்கூடியவன் யார்? பிறவி பிணி நீங்கிடும். அப்படிப்பட்டவன் இருக்கக்கூடிய இடம் எது என்றால் பெருவேளூர். அந்த பெருவேளூரை பேணினான். பெருவேளூரிலே உகந்து விரும்பி இருக்கிறான். உறவினால் வல்லவன். அடியேன் கொண்ட அவரிடத்திலே, பெருமானிடத்திலே நான் கொண்ட அந்த உறவினாலே உணர்ந்த வெள்ளம் உணர்த்துவேன் நான் என்று பாடுகிறார். உணர்த்துவேனே என்று பாடுகிறார். குறவின்னு மேலே சொன்னான். குறவருடைய மகள் குறச்சி, அதான் வள்ளி நாச்சியாருடைய தோளை புணர்ந்தவன் செல்வக்குமரன். சிவபெருமானுடைய புதல்வர்களே முருகப்பெருமான் தான்.
தாய் தந்தை நடுவிலே உள்ளவன். தாய் தந்தை நடுவிலே சோமாஸ்கந்தம். தாய் தந்தை நடுவிலே உள்ளவன் நம்பெருமான், முருகபெருமான். இதான் சோமாஸ்கந்த ரூபம். கடவுள் பிராட்டி, கடவுள் பிராட்டியோடு இருப்ப கதிர்வேல் காலை நல் இருப்ப நடலை பிறவி மருந்தாகி, அதான் பிறவி மாற்றுவான், பிறவி மருந்தாகி வைகும் நாதன் திருவுருவம். காஞ்சியில் காஞ்சி புராணத்தில் சொல்ல சிவபுண்ணிய படலத்தில் தாதை என்பது இங்கே தாதா, அதனுடைய வட சொல் தெரிவு. நறுவிளம்னு மனமுடைய கூவிளம். கூவிளம் என்பதனுடைய முதற்குறை விளம். விழாவை அணியும் அழகு அணிச்ச போல மென்மையான தன்மையுடைய விளம். பிறவி பிணியை போக்கக்கூடியவன் நம்பெருமான். இடைவிராது சுற்று அற்று நோக்கி அடைதலாலே உணருமாறு உணர்த்துவேன் என்கிறார் சிவபெருமான். தான் உணரும் வண்ணம் நம்மை உணரச் செய்வேன், தம்மை உணரச் செய்வேன். தொண்டனேன் உணருமா உணர், உணருமாறு உணர்ன வேண்டியுணர், உணருமாறு உணர்த்துவேன். முற்ற உணர்ந்தவர்களைப் போல உணர்ந்து என்னால் உணர்த்தல் இயலாது, இயலாது என்றதும் அங்கே கருத்து. முற்ற உணர்ந்தவர்களால் போல உணர்த்த உணருமாறு உணர்த்தவல்லை, உணர்த்துவேன். பாடலை நாம் பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம். குறவி தோள் மணந்த செல்வ குமரவேல் தாதை என்றும் நறுவிழ நறுமன் கூந்தல் அங்கையோர் பாகத்தானை பிறவியை மாற்றுவானை பெருவேலூர் பேணினானை உறவினால் வல்லனாகி உணருமாறு உணர்த்துவேனே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருப்பெருவேலூர் சென்று அப்பர் பெருமான் பாடிய இந்த அற்புத பதிகத்தை அங்கே பாடி என்கடன் பணி செய்து கிடப்பதே என்ற உழவார பணியையும் செய்து பெருமானுடைய பேராற்றலை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்களிடந்து விடைபெறுபவன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவாதிருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.